ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை ஃபுல்லாக கலக்கி விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாக கலங்கலாயிடும். தண்ணியும் தெளிவாக தெரியாது, தண்ணிக்குள்ளே இருக்கிற பொருளும் தெளிவாக தெரியாது. பட் இது கடைசி வரைக்கும் இருக்க போகிறதில்ல. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா அந்த கலங்களெல்லாம் நீங்கிடும். தண்ணியும் தெளிவாக தெரியும், தண்ணிக்குள்ளே இருக்கிற பொருளும் தெளிவாக தெரியும். இதே மாதிரி தான் நம்ம மைண்டும். நம்ம நிதானம் இல்லாத சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியாது, என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதும் தெளிவாக தெரியாது, கரெக்டான டிசிஷனே எடுக்க முடியாது. பட் இந்த சுச்சுவேஷன் நமக்கு கடைசி வரைக்கும் இருக்க போகிறது கிடையாது. லைக் அந்த தண்ணி எப்படி ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் கலங்களாக இருந்தால் அதுக்கப்புறம் தெளிவாச்சோ, அதே மாதிரி தான் நம்ம சுச்சுவேஷனும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் நார்மலாகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நிதானம் இல்லாத சுச்சுவேஷன் வரும்போது நிதானமாக இருக்கிறது தான். நம்ம அப்படி நிதானமாக இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஐடியா நமக்கு கிடைக்கும். எப்படி அந்த தண்ணியெல்லாம் கலங்கள்லாம் நீங்கினதுக்கப்புறமா தண்ணி தெளிவாக தெரிஞ்சுதோ, அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற பொருள் தெளிவாக தெரிஞ்சுதோ, அதே மாதிரி தான் நம்ம நிதானமாக இருக்கும்போது தான் நமக்கு ஒரு தெளிவான ஐடியா நமக்கு கிடைக்கும். எல்லாமே தெளிவாக தெரியும். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நிதானமாக இருங்க. அப்படி நம்ம நிதானமாக இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் வந்தாலுமே நம்ம அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். என்ன பண்ணணும் அப்படிங்கிற தெளிவான ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம நிதானத்தை இழக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும்போதும் நிதானமாக இருக்கிறது தான். எம்பற்ற இன்பம் பெருக வைகம்.